Attention please. Ladies and எங்கடா தேடுற? இங்க இருக்கா பாரு. rapid chest examination final begins. The clock starts now. சாரி நீலா. நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன். நான் ஏன் இப்படி நடந்துக்கிட்டேன்னு எனக்கு நம்பு நிலா, உனக்காக தான் நான். நான் ஒன்றும் கெட்டவே இல்லை. அஃபென்சிவாக விளையாட ஆரம்பிச்சிட்டா. இனி அவளை ஒன்றும் பண்ண முடியாது. நாடகத்துக்குன்னு தான் சார் குழந்தைய கேட்டாங்க. நான் தர மாட்டேன்னு சொன்னேன். ஆனால் இவ்வளோ பெரிய தப்பு பண்ண துணி வாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல சார். சார் இதெல்லாம் அந்த முருகோட பிளானாக தான் சார் இருக்கும். அவன் என்றைக்கும் இல்லாமல் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யும் போதே எனக்கு டவுட்டு தான் சார். எல்லாம் நீங்கள் கொடுத்த ஏட்டம் இப்போ பார்த்தீங்கல்ல. அதுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டாங்களா? ஏய் ஜெனி, குழந்தை எடுத்துகிட்டு வந்தீங்களா? ஐயோ மிஸ், குழந்தை லாஸ்ட் சீனுக்கு தான் மிஸ். இப்போ குழந்தை இப்போ ஜெயன் அம்மா, இன்றொரு இரவு மட்டும் உங்களது வீட்டில் தங்கிக் கொள்ளலாமா? மக்கள் தொகை கணக்கெடுப்புக்காக ஏற்கனவே நிறைய உறவினர்கள் வந்து தங்கியுள்ளார்களே, மன்னிக்க வேண்டும். பரவாயில்லை அம்மா. வா மரியா. குழந்தை ரூம்ல தூங்கிட்டு இருக்கு மிஸ். ஐயோ, நான் ரூம்ல இருந்தே வரேன். அங்க இல்ல. முருகு, குழந்தையை காணோம். ஐயா, முருகு, ஏய், என் மனைவி நிறைமாத கர்ப்பிணி. தங்குவதற்கு இடம் வேண்டும். கொஞ்சம் கருணை காட்டுங்கள். மன்னிக்க வேண்டும், எங்கள் வீட்டில் இடமில்லை. மிஸ் மிஸ், என்ன சொன்னீங்க? என்ன? ஐயா, தங்குவதற்கு இடம் வேண்டும். எங்களது மாட்டுத் தொழுவத்தில் தான் இடம் இருக்கிறது. அது போதும் ஐயா, மிக்க சரி, நன்றி. வாருங்கள். என்னமா சொல்றீங்க? ஐயோ, குழந்தையை காணோம் ஜெனி. ரூம்ல இல்ல மிஸ். ஆமாண்டா, நீங்க எடுத்துட்டு வந்திருப்பீங்க. அது இங்கேயும் இல்ல. நிஜமாவே குழந்தை காணாம போச்சு. அதுதானே நான் போய் உங்க வேலைய பார்த்துட்டு குழந்தையை காணுமா? ரூம்ல தான் இருக்கு. மிஸ், இப்ப என்ன மிஸ் பண்றது? என்ன பண்றது? சரி சரி, நான் பாத்துக்கிறேன். நீங்க முதல்ல போய் உங்க சீன் ஆரம்பிங்க. சார், இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள குழந்தைக்கு எதுவும் ஆகாம கிடைச்சிருச்சுன்னா பெரிய டேமேஜ் இல்லாம காப்பாத்திடலாம். அப்படி இல்லைன்னா சாரி சார், உங்க அநாத ஆசிரம லைசன்ஸை கேன்சல் பண்ண வேண்டியிருக்கும். ஐயோ, அடுத்த சீனுக்கு ஏசு ஸ்டேஜுக்கு வந்தாகணுமே. முருகா, ஆதரவில்லாத குழந்தைகளுக்கு தானே நான் இவ்வளவு பண்ணுறேன். என்னை போட்டு சோதிக்கிறியப்பா. உண்மையை சொல்லுங்க. ஓ, அநாத ஆசிரமத்துல இருந்து குழந்தையை திருடிட்டு வந்திருக்கீங்க, அப்படித்தானே? என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? செல்வம், வா. குழந்தை எனக்கு கிடைக்கல. சீனை கண்டினியூ பண்ணுங்க. ஏய், போகாதீங்க போகாதீங்க. நில்லுங்க 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 நில்லுங்க. பேசி சமாளிங்க. பிரியா. என்னது பிரியாவா? ஆண்டவருக்கு நம்ம மேல் பிரியா. அது பிரியம். இல்ல பாரு, ஏஞ்சலே குழம்பிட்டாங்க. மேல ஓட்டல என்ன கன்ஃபியூஷன்.
டைலாக் மறந்துனா விடு. போறவங்களை கூப்பிட்டு வச்சு கடுப்பேத்திக்கிட்டு நாங்க வரோம். சொன்ன கேளுங்க, நில்லுங்க. திரும்பவுமா? குழந்தைய காணோம். போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடு போ. எனக்கு தெரியும், நீங்க தான் எடுத்து வச்சிருக்கீங்க. டேய் நாங்க தான் எடுக்கலன்னு சொல்றோம்ல. கிளம்பு கிளம்பு. குடுற குழந்தைய. எங்க போறீங்க? இப்பதானே சொன்னேன் யாரோ ஆண்டவர் பிறந்திருக்காருன்னு. அது சரி, அந்த குழந்தைய எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆமால, அந்த குழந்தை பேர் என்னன்னு சொல்லவே இல்லையே. குழந்தைய இப்பதான் பிறந்திருக்கு, அதுக்குள்ள எப்படிடா பேர் வச்சிருக்க முடியும்? மடையா. ஏமா தேவத மாதிரியாமா பேசுற நீ? நீ சரியில்லை. இந்த வேலைக்கு உன்னை தப்பா அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. வேற ஏன் குழந்தைய பத்தி கேட்டுக்கிறோம்? நீ மேல போ. குழந்தை கிடைக்கல, சீனை கண்டினியூ பண்ணுங்க. இப்பதான் பிரச்சனை என்னன்னு புரியுது. அந்த குழந்தைய பத்தி கொஞ்சம் டீடைல் சொல்ல. ஏதோ அற்புத குழந்தைன்னு சொன்னியே, அது என்ன தரும்? எல்லாம் தரும். காசு பணம் தருவாரா? பணமா? என்ன பணமா? பணம் தான் முக்கியமா? நாங்களும் எத்தனை காலமா தான் இதே மாதிரி ஆடு மாடு மேய்க்கிறது. நாங்களும் படிச்சு பெரிய ஆளாக வேணாமா? இந்த காலத்துலலாம் படிப்பு ஃப்ரீ கிடையாது, எல்லாத்துக்கும் பணம் கட்டணும். ஏதோ இந்த மாதிரி ஒரு 2 ஸ்கூல்ல தான் இலவசமா ஏழை பசங்களுக்கும் அனாதை பசங்களுக்கும் படிப்பு சொல்லி தராங்க. விட்டா அதையும் கெடுத்துடுவாங்க போல இருக்கே. எல்லாம் நல்லதுக்காக தானே செய்யறேன், அப்புறம் ஏன்? அர்த்தங்கள் உன்முத்தம் என்றே முத்தாட பித்தேறினேன். நீ பேசும் பாஷை கேட்டால் போதும், நான் கொண்ட எல்லா துன்பமும் தீரும். உன் பாதம் வீட்டில் வந்தால் போதும், உனக்காக வாழ்வேன் நான். ஸ்டேஜ் பக்கம் தான் இருக்கேன். நானும் இங்க தான் இருக்கேன். இதோ வந்துடுறேன். சார், நான் கூவத்துல பார்த்த அதே பசங்க தான் சார். எல்லாம் திட்டம் போட்டு தான் இப்படி பண்ணியிருக்காங்க. வணக்கம். நாடகம் முடிஞ்சு போச்சுல, கிளம்பலாமா? ஆசமா போய் குழந்தைய பார்க்கணும். டைம் ஆச்சு, வா. குழந்தை
அது இங்கே அனாதை குழந்தை இல்லை, சாமி சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் சார். சாரி அகிலேஷ், எனக்கே தெரியாம நாடகத்தில் என்னென்னமோ சேர்த்துக்கிட்டாங்க. ஒரே தப்பும் தவறுமா. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுது. சின்ன சின்ன தப்பும் தவறுங்களும் இருந்தாதான் ஸ்கூல் பிளே. நாமெல்லாம் அந்த ஸ்டேஜை கிராஸ் பண்ணி தானே வந்திருக்கோம் இல்லையா? இந்த பசங்க என் ஸ்கூல் லைஃப் மெமரிஸ்க்கே எடுத்துட்டு போயிட்டாங்க. ஐ தரோலி என்ஜாய்ட் த பிளே. என் மனசுல இருந்துகிட்டு இருந்த குழப்பத்தையும் இந்த பசங்க போய்கிட்டாங்க. எவ்வளோ ஏழை பசங்களுக்கும் ஆதரவு இல்லாதவங்களுக்கும் இந்த ஸ்கூல் உதவி பண்ணிருக்கு. அதை நான் தடுத்துடக்கூடாதுன்ற முடிவுக்கு வந்துட்டேன். தேங்க்யூ யுவர் கிரேஸ். தேங்க்யூ ஸோ மச். எதுக்கு தேங்க்ஸ்? குழந்தைங்களுக்கு செய்யறது இறைவனுக்கு செய்யற மாதிரி தானே. இந்த உலகமே குழந்தைங்களுக்காகத்தானே. கடவுள் நமக்குன்னு கொடுத்த குழந்தை, நம்ம குழந்தை. ஐயோ, இவர் எப்ப இங்க வந்தாரு? படிப்பு ஒழுங்கா வரலன்னா ஆடு மாடு தாண்டா மேய்க்கணும்னு சொன்னேன். இப்போ ஸ்கூலுக்கு வந்து அதே தான் பண்ணுற மாதிரி இருக்கேன். கிறுக்கு போய் ஹாஸ்பிட்டலில் கன்ஃபார்ம் சொன்ன உடனே என் மனசு தோணுச்சு, என் மகள் எங்கிட்ட திரும்ப வந்துட்டா. உன்னை பார்த்தா போதும் ஏன் அழகு குட்டி செல்லும், இந்த ஜன்மம் தீரும். ஏன் அழகு குட்டி செல்லும், இறைவன் அவன் உருவம் எது நான் காண்கிறேன், நீதாது உன்னை பார்த்தா போதும் ஏன் அழகு குட்டி செல்லும், இந்த ஜன்மம் தீரும். ஏன் அழகு குட்டி செல்லும். உன்னை அள்ளி நான் கொஞ்சும் போது அது போல சுகம் இங்கு. உன்னை பார்த்தால் போதும் எந்த அழகு குட்டிச் செல்லம்